என் பேர் காளிதாஸ். நாட்டு நடப்பு யூடியூப் சேனல். கடந்த 3.5 வருஷமாக நாட்டு நடப்பு யூடியூப் சேனல் மூலமாக சட்டம் சார்ந்து நிறையா விழிப்புணர்வு வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களோட சேனல் லோகோ அதிலே பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதை இப்போ ரீசெண்டாக 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் மாற்றணும். எதனால் மாற்றணும் அப்படின்னா, எனக்கு இந்த சட்டம் தெரியலை, அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாதுன்னு இருந்துச்சு. அதே நான் ஏற்றுக்கலை. இக்னோரன்ஸ் ஆஃப் டீச்சிங் த லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும். சட்டத்தை சொல்லிக் கொடுக்காம இருக்கிறத ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஏற்ற ஒரு வைப் இங்கே கிடைக்குது. நம்ம ஆர்டி ஹக்கீம் அண்ணன் கூட சொல்லியிருந்தாரு, இன்னொரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அரும்பாக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, போகணும்னு. நானும் அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் கேட்டேன். இந்த மாதிரி தான் வழக்க தானே வாதாடுறதுக்கு, அதாவது பார்ட்டியின் பர்சனாக பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ நாம தான் அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அலையா விருந்தாளியாகவே வந்திருக்கேன். ஏன்னா அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். அந்த மேகசினில் கூட போட்டிருந்தாங்க, ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் சார் சொல்லியிருந்தது, அது சட்டத்தின் வலிமைங்கிறது எளிய மக்களுக்கு உதவுறதா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு பணியை நீங்களும் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த இதில் பார்த்தேன், எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்தேன், அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. பார்ட்டியின் பர்சன் அட்வொகேட் ஆக்ட் செக்ஷன் 32ல் வர்றதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாங்கள் நிறைய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு குட் சமாரிட்டன் ஆக்ட்னா என்ன, அதே மாதிரி கன்சூமர் ரைட்ஸ் பற்றி இப்போ ரீசெண்டாக தீவிரமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹியூமன் ரைட்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இங்கே இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு வீடியோவில் நாங்கள் ஒரு ரூமுக்குள்ளே ஏசி ரூமில் 10 ஏசி ரூமில் உட்காந்து வீடியோ போட்டு எடிட் பண்ணி போடுறது பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் தாண்டி ஒரு மக்களுக்கு சட்டம்னா என்னன்னே தெரியாத மக்களுக்கு கூட்டு அந்த சட்டத்தை ஒன்னாலேயே கற்றுக்க முடியும், ஒன்னாலேயே உனக்கு நீ வாதாட முடியும்னு சொல்லி அதுக்குன்னு மெனக்கெட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு இது ரகசியமாக வேற பண்ணுறதா சொன்னார். ஸோ இந்த அளவுக்கு பண்ணுறதெல்லாம் நாங்கள் பண்ணுறத விட அது பெரிய விஷயம். ஸோ இந்த ஹலோ சிட்டி டிவி குழுவுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து பண்ணுறதுக்கு எங்களோட நாட்டு நடப்பு சேனல் சார்பாக என்னோட நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்லி மட்டும் முடிச்சுக்கிறேன். நான் பார்த்துட்டு அந்த மேகசினில் பார்த்துருந்தேன், இங்கே எல்இடி ஸ்க்ரீனில் கூட ஒவ்வொரு சட்டத்துக்கும் பக்கத்தில் இங்கிலீஷில் போட்டிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியிடுற மேகசின்லேயும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கன்சூமர் ரைட்ஸுக்கும் சரி, இல்லை முதியோர் பாதுகாப்பு மற்றும் பராமரித்தல் சட்டமாக இருந்தாலும் சரி, போஷ் ஆக்டாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு சட்டத்துக்கும் பக்கத்துலேயே இங்கிலீஷையும் சேர்த்து போட்டிங்கன்னா அவங்க இங்கிலீஷ்லேயும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் சேர்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டு வச்சுக்கிறேன். ஸோ சட்டம் எங்களை மாதிரி சட்டம் ஒரு விழிப்புணர்வு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி இந்நிகழ்வுக்கு வாய்ப்பு தெரிந்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி.